Hi, hello guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு NCERT 7th standard பூர்வி இங்கிலீஷ் புக்ல இருக்க அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் டாக்டர் டூலிட்டில் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது யூனிட் 2 விட் அண்ட் ஹியூமர் டாபிக் கீழே வருது. Animals, birds and Dr. Dolittle. Dr. Dolittle was sitting in his kitchen talking with the cat's footman who had come to see him with a stomachache. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் டூலிட்டில் வந்து கிச்சன்ல உட்காந்துருந்தாரு. யார்கிட்ட பேசிட்டு இருந்தானா, கேட்டோட ஃபுட்மேன். ஓகேவா, கேட்டோட ஃபுட்மேன் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவன் வந்து டாக்டர் டூலிட்டில் எதுக்கு பார்க்க வந்தானா, ஸ்டொமக் கேக்னால பார்க்க வந்திருக்கான். ஓகேவா. Why don't you give up being a people's doctor and be an animal doctor? asked the cat's footman. என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் வந்து நீங்க பீப்புள் டாக்டரா இருக்கிறத விட்டுட்டு அனிமல் டாக்டரா இருக்க கூடாது அப்படின்னு கேட்டோட ஃபுட்மேன் கேக்குறாங்க. The parrot, Polynesia, was sitting in the window looking out at the rain and singing a sailor song to herself. அந்த parrot பேரு Polynesia. ஓகேவா. அந்த parrot வந்து விண்டோல உட்காந்து வெளியே ரெயினை பார்த்து ஒரு பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. ஓகேவா. She stopped singing and started to listen. பாடிட்டு இருந்த பறவை திடீர்னு பாடுறதை நிறுத்தி இவங்க ரெண்டு பேர் பேசுறத கவனிக்க ஆரம்பிக்குது. You see, doctor, the cat's footman went on. அந்த cat's footman என்ன சொல்றாருன்னா, நீங்க பாருங்க டாக்டர், you know all about animals much more than what these vets here do. உங்களுக்கு எல்லா அனிமல்ஸை பத்தியும் இங்க இருக்க வெட்டினரி டாக்டரோட நிறைய தெரிஞ்சிருக்கு. That book you wrote about cat, why it's wonderful. I can't read or write myself, my wife. அப்படின்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, the book you wrote, cats பத்தி நீங்க எழுதின புக் வந்து சூப்பரா இருந்துச்சு. என்னோட ஒய்ஃப் தியோடேஷியா வந்து ஒரு ஸ்காலர் அண்ட் ஷீ ரெட் யோர் புக் டு மீ. என்னால் அந்த புக்கை படிக்க முடியல, ஆனால் என் ஒய்ஃப் வந்து அதை படித்து எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூ மைட் ஹாவ் பீன் அ கேட் யுவர் செல்ஃப். யூனோ, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த புக்கில் டெப்த்தாக எழுதினீங்கன்னா நீங்களே ஒரு கேட்டாக இருக்கலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. யூ நோ த வே தே திங்க். ஏன்னா உங்களுக்கு அவங்க நினைக்கிற விதம், ஒரு கேட் நினைக்கிற விதத்தை கூட நீங்கள் சூப்பராக எழுதிருந்தீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. When the cat's footman had gone, the parrot flew off the window onto the doctor's table and said, "That man's got sense. That's what you ought to do. Be an animal doctor. Give the silly people up. If they haven't brains enough to see you're the best doctor in the world, take care of animals instead. They'll soon find it out. Be an animal doctor." இவர் இதெல்லாம் சொல்லிட்டு பாராட்டிட்டு போனோடனே அந்த பேரட் கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த பேரட் பறந்து வந்து அந்த மனுஷன் சொல்றது கரெக்ட். நீ இந்த மாதிரி சில்லியான பீப்புளை பாக்குறத விட்டுட்டு பெஸ்ட், ஏன்னா அவங்களுக்கு நீ தான் பெஸ்ட் டாக்டர் புரியல, அதனால அவங்கள பாக்குறத விட்டுட்டு அனிமல்ஸை பாத்துக்க ஆரம்பி, ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரமா தெரிஞ்சிடும் நீ நல்லா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லுது அந்த பேரட். Oh, there are plenty of animal doctors, said John Dolittle. ஜான் டோலிட்டில் என்ன சொல்றாருன்னா, நிறைய அனிமல் வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. Putting the flower pots outside on the window sill to get the rain. ஃப்ளவர் பாட்டை தூக்கி ரெயின் விழுகிறதுக்காக விண்டோ சில்ல வைக்கிறா. விண்டோ சில்ல ஒன்றும் இல்லை, விண்டோக்கு வெளியே இருக்குது. Yes, there are plenty, said Polynesia. Polynesia இருந்து யாரு? Parrot. But none of them are any good at all. Now listen, doctor, I'll tell you something. இந்த பேரட் என்ன சொல்லுதுன்னா, நிறைய பேர் இருக்காங்க கரெக்டு தான், ஆனால் ஒன்னளவுக்கு யாரும் சூப்பரா இல்லை, அதனால இப்ப கேளு, நான் என்ன உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். Did you know that animals can talk? அப்படின்னு அந்த பேரட் சொல்லுது. அனிமல்ஸ்னால பேச முடியும், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த பேரட் வந்து டாக்டர் கிட்ட கேக்குது. I knew that parrots can talk, said the doctor. எனக்கு பேரட்ஸ் பேசணும்னு தெரியும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. Oh, we parrots can talk in 2 languages. People's language and birds' language, said Polynesia proudly. Polynesia அந்த பேரட் என்ன சொல்லுதுன்னா, பேரட்ஸ்னால 2 லாங்குவேஜ் படிக்க முடியுமா, என்னன்னா ஒன்னு பேச முடியுமா, ஒன்னு பீப்புள்ஸ் லாங்குவேஜ் மனுஷங்க பேசுற லாங்குவேஜ், இன்னொன்னு பேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு அந்த பேரட் சொல்லுது. If I say Polly wants a cracker, you understand me, but hear this. Kaka, oi, e, if,
God gracious, cried the doctor. இப்போ பாலி என்ன சொல்லுதுன்னா, எனக்கு பாலி ஒன்ஸ் கிராக்கர் நான் பேசினது மாதிரி, அதாவது ஹியூமன் லாங்குவேஜ்ல பேசினா உங்களுக்கு புரியும், ஆனா நான் பேட் லாங்குவேஜ்ல பேசினா உங்களுக்கு புரியுமான்னு சொன்னோன்னே அந்த டாக்டர் சிரிக்கிறாரு. வாட் டஸ் that மீன் அப்படின்னு கேட்கிறாரு. that மீன்ஸ் இஸ் த porridge hot yet. அதாவது இங்கே பேர்ட் லாங்குவேஜ்ல பேசினதுக்கு மீனிங் வந்து இஸ் த porridge hot yetன்னு அர்த்தம். மை யூ டோன்ட் சே சோ, செட் த டாக்டர். அதுக்கு நீ அப்படியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்ற. யூ நெவர் டாக் தட் வே டு மீ பிஃபோர். நீ இது வரைக்கும் என்கிட்ட பேர்ட் லாங்குவேஜ்ல பேசினது இல்லை, ஹியூமன் லாங்குவேஜ்ல தான் பேசியிருக்கேன் நான் அப்போ சொல்றாரு. வாட் வுட் ஹவ் பீன் த குட், செட் பாலினேஷியா. இப்போ நான் பேர்ட் லாங்குவேஜ்ல பேசினா மட்டும் அது உங்களுக்கு புரிஞ்சிருமா அப்படின்னு கேட்குது. டஸ்டிங் சம் கிராக்கர் கிரம்ஸ் ஆஃப் அ லெஃப்ட் விங். இதை பேசிக்கிட்டே அதோட விங்ல இருக்க குட்டி குட்டி பிரெட் கிரம்ஸை வந்து தட்டி விடுது. யூ வுடன்ட் ஹாவ் அண்டர்ஸ்டுட் மீ இஃப் ஐ ஹேட். நான் பேசியிருந்தாலும் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? டெல் மீ சம் மோர், செட் த டாக்டர் ஆல் எக்ஸைட்டட். இது கேட்குறப்ப டாக்டருக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகி இன்னும் கொஞ்சம் இது மாதிரி பேர்ட் லாங்குவேஜ் பேசு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. And he rushed over to the drawer and came back with a book and a pencil. டாக்டர் குடுகுடுன்னு ஓடி போய் ட்ராயர், அதாவது டெஸ்கை திறந்து ஒரு புக் அண்ட் பென்சிலோட வந்து உட்காரார். Now, don't go too fast and I'll write it down. This is interesting, very interesting, something quite new. Give me the birds A, B, C first, slowly now அப்படின்னு சொல்றாரு. புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு இப்ப சொல்லித்தா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எனக்கு நான் ஒன்னொன்னா எழுத போறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. So that was the way the doctor came to know that animals had a language of their own and could talk to one another. So இந்த வழியா தான் டாக்டருக்கு என்ன தெரிய வருதுன்னா, லாங்குவேஜ் அனிமல்ஸ்க்கு அவங்க தனி லாங்குவேஜ் இருந்துச்சு, அந்த லாங்குவேஜ் வழியா தான் ஒரு அனிமலும் பேசிக்கும் அப்படின்னு தெரிய வருது. And all that afternoon while it was raining, Polynesia sat on the kitchen table giving him bird words to put in the book. ஸோ பாலினேஷியா அந்த மழை பெய்கிற அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த கிச்சன் டேபிளில் உட்காந்து பேர்ட் வேர்ட்ஸ் அந்த டாக்டருக்கு சொல்லி தந்துட்டு இருந்துச்சு. அட் டீ டைம் when the dog Zip came, இப்போ பாலினேஷியான்றது பேரட் நேம், டாகோட பேர் ஜிப். came and the parrot said to the doctor, see, he's talking to you. Looks to me as though he was scratching his ears, said the doctor. ஸோ அந்த ஜிப்புன்ற டாக் வந்தோடனே பேரட் என்ன சொல்லுதுன்னா, பாருங்க டாக்டர், உங்ககிட்ட அந்த நாய் பேசுது அப்படின்ட்டு சொல்லுது. அந்த டாக்டருக்கு அந்த பேசுறது ஒன்றும் புரியாம அது காது சுரிஞ்சிட்டு இருந்த மாதிரி மட்டும் தான் அந்த டாக்டருக்கு தெரியுது. But animals don't always speak with their mouth, said the parrot in a high voice, raising eyebrows. எப்பயுமே அனிமல்ஸ் வந்து மவுத் வழியா பேசாது, செய்கை வழியா தான் செஞ்சு காட்டும் அப்படின்னு பேரட் சொல்லுது. They talk with their ears, with feet, with their tails, with everything அப்படின்னு அந்த பேரட் சொல்லுது. எப்பயுமே அனிமல்ஸ் வந்து வாயை திறந்துதான் பேசணும்னு இல்லை, அவங்க உடல், அதாவது பாடியை வச்சே நிறைய நம்மளுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுது. இயர்ஸை வச்சு, ஃபீட் நடக்கிறத வச்சு, டெய்லை வச்சு சொல்லுவாங்க. Sometimes they don't want to make a noise. Do you now see the way he's twitching up one side of his nose? What's that mean? asked the doctor. அதாவது இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பேரட் என்ன சொல்லுதுன்னா, பாரு அவன் இப்போ ஒரு நோஸ்ல ஒரு சைடு வந்து அவன் ஏதோ பண்றான் பாரு அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் என்ன கேட்குறா, அப்படின்னா என்ன நீ சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த பேரட் என்ன சொல்லுதுன்னா, he is asking you a question. Dogs nearly always use their nose for asking questions அப்படின்ட்டு அந்த பேரட் சொல்லி கொடுக்குது. After a while, the parrot said, the doctor got to learn the language of the animals so well that he could talk to them himself and understand everything they said. Then he gave up being a people's doctor altogether. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி லேர்ன் பண்ணி அவராகவே தனியாக பேச ஆரம்பிச்சிட்டார் இந்த மாதிரி அனிமல்ஸ் கூட. இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சப்பறம் பீப்புள்ஸ் டாக்டர் இருக்கிறத மொத்தமாக விட்டுறாரு. As soon as the cat's footman, அதாவது கேட்டோட footman had told everyone that John Dolittle was going to become an animal doctor, old ladies began to bring him their pet pugs and poodles who had eaten too much cake. அதாவது அந்த கேட்டோட ஃபுட்மேன் இருந்தாலும் அவன் போய் எல்லார்கிட்டையும் ஜான் டோலிட்டல் வந்து அனிமல் டாக்டர் ஆக போறேன்னு சொன்னோடனே நிறைய லேடிஸ், அதாவது ஓல்டு வயசான லேடிஸ் வந்து அவங்களோட பெட்டான பக்ஸ், அதாவது பக் அண்ட் பூடல் வந்து டாகோட வெரைட்டிஸ், நிறைய கேக் சாப்பிட்ட பக்ஸோ பூடல்ஸ் அதாவது டாக்ஸை வந்து அவர்கிட்ட கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஃபார்மர்ஸ் கேம் மெனி மைல்ஸ் டு ஷோ ஹிம் சிக் கவுஸ் அண்ட் ஷீப்.
அண்ட் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய மைல்ஸ் கடந்து அவங்களோட கவுஸையும் ஷீப்பையும் கொண்டு வந்து காமிக்க வந்தாங்க. ஒன் டே அ ப்ளோ ஹார்ஸ், அதாவது ஹார்ஸ், ப்ளோ ஹார்ஸ்னா ஒன்றும் இல்லை, நிலத்தை ஃபார்மர்ஸ் லேண்டை ப்ளோ பண்ண யூஸ் பண்ணுற ஹார்ஸை ப்ளோ ஹார்ஸ்னு சொல்லுவோம். வாஸ் bought to him and the poor thing was terribly glad to find a man who could talk in horse language. அந்த ஹார்ஸுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா ஃபைனலா ஒரு மனுஷன் ஹார்ஸ் லாங்குவேஜ் பேசுற ஒரு மனுஷனா அவன் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறான். யூ நோ டாக்டர் said the horse. உங்களுக்கு ஒன்று தெரியுமா டாக்டர் அப்படின்னு the horse சொல்லுது. The vet over the hill knows nothing at all. He has been treating me 6 weeks now for something or the other. What I need is spectacles. I am going blind in 1 year. There's no reason why horses shouldn't wear glasses, the same as people. But the stupid man over the hill never even looked at my eyes. He kept on giving me big pills. I tried to tell him, but he couldn't understand a word of horse language. What I need is spectacles. அப்படின்னு இந்த ஹார்ஸ் சொல்லி முடிக்குது. அதாவது அந்த ஹார்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா, உங்களுக்கு ஒரு டாக்டர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த அந்த ஒரு வெட்டினரி டாக்டர் இருக்காது எங்க ஹில் மேல, அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவர் என்னை வந்து 6 வீக்கா ட்ரீட் பண்றாரு. ஆனா எனக்கு தேவையானதை அவர் கொடுக்கல. எனக்கு என்ன தேவைன்னா ஒரு கண்ணாடி வேணும், ஏன்னா நான் பிளைண்ட் ஆக போறேன் ஒரு ஐல. ஆனா இத புரிஞ்சுக்காம அவர் என்னென்னவோ பெரிய பெரிய மாத்திரையா கொடுத்து என்னை மறுபடியும் வந்து வர வச்சுட்டே இருக்காரு. ஏன் ஒரு ஹார்ஸ் வந்து கிளாஸஸ் வேர் பண்ணக்கூடாதா, மனுஷங்க மாதிரி நாங்களும் பிளைண்ட் ஆகும் அப்படின்னு அந்த ஹார்ஸ் சொல்லுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அஃப்கோர்ஸ் said the doctor, I'll get you some at once. நான் உடனே உனக்கு வந்து ஸ்பெக்டக்கிள் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. I would like a pair like yours, said the horse, only green. They'll keep the sun out of my eyes while I'm ploughing the field. Certainly, said the doctor. Greens ones you shall have. அதாவது அந்த ஹார்ஸ் என்ன சொல்லுன்னா, எனக்கு வந்து உங்களை மாதிரியே ஒரு கண்ணாடி வேணும் கிரீன் கலர்ல, அப்பதான் என்னால சன்னை வந்து என்ன ஐஸை பாதிக்காம நான் வந்து ஃபீல்டை வந்து ப்ளோ பண்ண முடியும்னு சொன்னாங்க. டாக்டர் சரி உனக்கு நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. You know the trouble is, sir, said the plough horse as the doctor opened the front door to let him out. The trouble is that anybody thinks he can doctor animals just because the animals don't complain. As a matter of fact, it takes a much cleverer man to be a really good animal doctor than it does to be a good people's doctor. ஸோ இப்போ என்ன சொல்லுது அந்த ஹார்ஸ் மறுபடியும், இந்த மாதிரி இப்போ என்ன பிரச்சனைனா, யார் வேணாலும் அனிமல் டாக்டராக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அனிமல்ஸ்னால பேச முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் எப்படி வேணாலும் வெட்டினரி டாக்டராக இருந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல மனுஷனால மட்டும்தான் அனிமல்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு குட் அனிமல் டாக்டராக இருக்க முடியும். அப்படி சொன்ன உடனே டாக்டருக்கு சந்தோஷமாயி, வெல் when will my glasses be ready-ன்னு அப்புறம் ஹார்ஸ் கேக்குது. I'll have them for you next week நான் உனக்கு கொடுக்குறேன் டாக்டர் சொன்ன உடனே, கம் இன் டியூஸ்டே மறுபடியும் வா அப்படின்னு சொல்றாரு. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். Then John Dolittle got a fine big pair of green spectacles, and the plough horse stopped going blind in one eye and could see as well as ever. So இந்த மாதிரி ஸ்பெக்டிகல்ஸை கொடுத்த உடனே அந்த ஹார்ஸ் நல்லா சூப்பரா பார்க்க முடியுது, அவனோட கண் பிரச்சனையும் கொஞ்சம் கம்மியாகுது. And it became a common sight to see farm animals wearing glasses in the country. இது நார்மல் ஆக நிறைய ஃபார்ம் அனிமல்ஸ் வந்து வெயில வேலை பார்க்கறவங்க கண்ணாடி போட ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ரவுண்ட் படல் பை அண்ட் அ பிளைண்ட் ஹார்ஸ் வாஸ் அ திங் அன்னோன். இது வந்து ஸ்பெக்டிகல்ஸ் நிறைய வந்து கொடுக்க பிளைண்டா போற அனிமல்ஸ் எல்லாம் தடுக்க முடிஞ்சுச்சு. And so it was with all the animals that were brought to him. So blind ஆகிற நிறைய அனிமல்ஸை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. And as soon as they found that he could talk the language, they told him that the pain was and how they felt. And of course, it was easy for him to cure them. So இந்த மாதிரி அந்த ஒரு டாக்டர் எங்கள் லாங்குவேஜை பேசணும் அனிமல்ஸ் தெரிஞ்சோடனே அவங்களால டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னோடனே அவருக்கு டாக்டருக்கு ஈஸியாக இருந்துச்சு அந்த பெயினை க்யூர் பண்ணுறது. Now all these animals went back and told their brothers and friends that there was a doctor in the little house with a big garden who really was a doctor. And whenever any creatures got sick, not only horses and cows and dogs, but all the little things of the field, like harvest mice, badgers and bats, all came at once to his house on the edge of the town, so that his big garden was nearly always crowded with animals trying to get in to see him.
ஸோ இப்போ இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனோம்னா அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த டாக்டர் பற்றி சொல்கிறாங்க. என்னன்னா ஒரு உண்மையான வெட்டினரி டாக்டரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஹார்சஸ், கவுஸ், டாக்ஸை தவிர நிறைய அனிமல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. குட்டி குட்டி மவுஸு, பேட்ஸ், பேட்ஜர்ஸ் எல்லாரும் இவங்களை வந்து வேற டவுன்ல இருந்தெல்லாம் பார்க்க வந்தார் இவரை. There were so many that came that he had to have special doors made for different kinds. நிறைய அனிமல்ஸ் வந்துச்சான். ஸோ அதனால அவர் என்ன பண்ணான்னா ஸ்பெஷல் டோர்ஸ் செய்ய ஆரம்பிச்சாரு. என்னன்னா ஹார்சஸ்க்கு தனி டோர், கவுஸுக்கு தனி டோர், ஷீப்புக்கு ஒரு வழி அப்படின்னு ஒரு அனிமல்ஸுக்கு ஒரு வழியை வந்து அவங்க வீட்டிலே செப்பரேட் பண்ணி வச்சாரு. Each kind of animals had a separate door. Even the mice had a tiny tunnel made for them into the cellar, where they waited patiently in rows for the doctor to come round to them. And so, in a few years' time, every living thing for miles and miles got to know about John Dolittle. ஸோ அவர் என்ன பண்ணனா ஒரு இந்த மாதிரி செப்பரேட் வழியை வந்து மேக் பண்ணுறாரு ஒரு அனிமலுக்கும். அப்போ அந்த அனிமல் அந்த வழியாக வந்து வெயிட் பண்ணும் டாக்டர் வர வரைக்கும். ஸோ இதனால நிறைய அவரோட புகழ் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுது. And the birds that flew to other countries in the winter told animals in the foreign lands about Dolittle. ஸோ இவரோட பெருமை வந்து அவரோட நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்த பேர்ட்ஸ் வந்து அடுத்த கண்ட்ரிக்கு போகிறப்ப அங்கேயும் சொல்லி அவரோட பெருமை அங்கேயும் போகுது. Who could understand their talk and help them in their trouble. So நிறைய அனிமல்ஸ்க்கு அவரை பற்றி தெரிய வருது. In this way he became famous among the animals all over the world. He was happy and liked his life very much. So இந்த வழியா அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. யார்கிட்ட? அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் கிட்ட ஆல் ஓவர் த வேர்ல்ட். அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த லைஃப், ஹாப்பியாகவும் வாழ்றாரு. ஸோ ஐ கெஸ் இதோட ஸ்டோரி முடியுது. நம்ம இப்போ கொஞ்சம் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் பை செலக்டிங் எ சூட்டபிள் ரீசன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டோரியிலேருந்து தான் வரப்போகுது. The cat's footman suggests to the Dr. Dolittle that he should become an animal doctor because he believes the Dr. Dolittle வந்து என்ன ஆன்சர்? earns less fee by treating human patients வருமா? enjoys the company of animals as they speak less வருமா? dislikes spending time with human patients வருமா? or knows more about animals than local veterinarians வருமா? இதுக்கு என்ன ஆன்சர் யோசிங்க. நம்ம ஸ்டோரியில படிச்சதுதான். ஸோ யோசிங்க. இதுதான் ஆன்சர். ஏன்னா அவருக்கு அனிமல்ஸை பத்தி நிறைய தெரியும். ஸோ அதனாலதான் அவரை டாக்டர் ஆக சொல்றாரு, வெட்டினரி டாக்டரா ஆக சொல்றாரு. Fill in the blanks by choosing the suitable option given in the brackets. Dr. Dolittle reacts to the Polynesia's information about animal language with both excitement and curiosity. He rushes to write the bird words she provides and is interested in learning more. What became a common sight in Puddleby after Dr. Dolittle started treating animals? நிறைய ஃபார்ம் அனிமல்ஸ் வந்து இது ஆக்சுவலாக ஹியூமன் டாக்கிங் டு ஃபார்ம் அனிமல்ஸ் வருமா, இல்லை ஃபார்ம் அனிமல்ஸ் வியரிங் கிளாஸஸ் வருமா, இல்லை ஃபார்ம் அனிமல் லேர்னிங் பேர்ட் லாங்குவேஜ் வருமா, இல்லை பேர்ட்ஸ் டைரிங் அப் டாப் ஆஃப் ஃபார்ம் அனிமலா? இதில் ஆல்ல இது ஆன்சர். இதுதான் அனிமல்ஸ். பிளைண்ட்னஸ் போக்குறதுக்காக நிறைய அனிமல்ஸ்க்கு ஸ்பெக்டிக்கல் அவர் கொடுத்தாரு. வாட் சேலஞ்ச் டு யூ திங்க் டாக்டர் டூலிட்டில் மைட் ஃபேஸ் இஃப் மோர் அண்ட் மோர் அனிமல்ஸ் கம் டு ஹெல்ப் ஃபார் ஹிம்? ஹவு மைட் ஹி ஓவர் கம் தீஸ் சேலஞ்சஸ் டு என்ஷூர் தட் ஹீ ப்ரொவைட்ஸ் குட் ட்ரீட்மெண்ட்? இது நான் உங்களுக்கு கேட்குற கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு நீங்கள் யோசிங்க. முடிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. ஸ்டே டியூன்ட் ஃபார் த லெசன்.